ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் வச்சு ஒரு சூப்பர் டிஷ் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துருங்க. 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் கிடைக்காதவங்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் சூடு பண்ண எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த வெண்டைக்காவோட அந்த மசாலா நல்லா சேரும். எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் போட்டு கலந்துடுங்க. இது கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ வெண்டைக்காய் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். என்னோட பசங்க கூட வெண்டைக்காய் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்தேன். அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க. நீங்களும் உங்களோட குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்கள். இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட வெண்டைக்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியும் சாப்பிட்லாம், இல்லைனா தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.